டைலர் சித்ரா. இப்போ ஒரு நெக்கு மாடல் வந்து ஈஸியாக வந்து எப்படி பேட்ச் வைக்கிறது அப்படிங்கிறது ஸ்டிச் பண்ணுறது தான் இப்போ காமிக்கிறேங்க. இப்போ நார்மலாக இந்த ப்ளூ கிளாத்து வயலட் எடுத்திருக்கேன். இது கலர் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ லைனிங் வந்து ப்ளூ கிளாத்து, வயலட் வந்து நல்ல கிளாத்துங்க. இப்போ கீழே எப்பவும் போல் நம்ம வந்து மடித்து அடிச்சுக்கணும். இப்போ சுற்றி வர ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கணுங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நீட்டாக இது வந்து ஆம்கோல் இதெல்லாம் வந்து நீட்டாக கட் பண்ணிக்கணும். சைடு ஆம்கோல்லாம் கட் பண்ணிக்கணும். சென்ட்ரல் நெக் பீஸ் மட்டும் கட் பண்ணாமல் அப்படியே விட்டுக்கணும். இப்போ இந்த லைனிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நமக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது நல்லா திக்காக வந்து அழுத்தி பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஸ்கொயர் டைப்பில் என்ன மாடல் நமக்கு டிசைன் வருதோ அந்த டிசைன் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நல்லா திக்காக 2 கோட் வந்து நம்ம இந்த மாதிரி டைட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம்னா அது என்ன ஆகுது, அந்த அச்சு வந்து அதில் விழுகுதுங்களா. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நம்ம தட்டினோம்னா நல்லா அச்சு நமக்கு நல்லா விழுகும். பாருங்கள், விழுந்துச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி மறுபடியும் இது வந்து பாருங்கள், இதோட பிரிண்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த தான் நெக்கு நம்ம டிசைன் எடுத்திருக்கோம். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சதோ அதை நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது ஒரு சும்மா சிம்பிளாக ஒரு டிப்ஸுக்காக தான் இந்த கிளாத்தில் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. இதுக்கு வந்து கேன்வாஸ் இல்லாமல் நம்ம வந்து நெக்கு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இது ஈஸி மெத்தடுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், ட்ரா பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒன்று தான் போட முடியுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இப்போ போட்டுட்ருக்கேன். பாருங்கள், ஒரு வியூவர்ஸு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி தருவீங்களான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போனால் நம்பர் இருக்குது. மெசேஜும் பண்ணியிருக்கேன், கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பண்ண சொல்லுங்கள், கால் பண்ணுவாங்க. பாருங்க, இப்போ வந்து நம்ம இந்த பேட்ச் வைக்கணும் இல்லைங்களா, இந்த கிளாத் எடுத்து நம்ம அந்த டிசைன் இருக்குல்ல, டிசைன் அளவுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த டிசைன் அளவுக்கு கிளாத் எடுத்துகிட்டு அதை அப்படியே வச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபில் ஆகிற வரைக்கும், ஷோல்டர் வரைக்கும் ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த கிளாத் எடுத்து நம்ம வச்சுக்கணும். ஸோ பாருங்கள், ஒரு கிளாத் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த நல்ல பக்கத்தை திருப்பி இந்த நம்ம பேட்ச் இந்த கலரில் வைக்கிறோன்னு வைங்க. நம்ம ஜருகையில் வைக்கலாம், சாரீ பார்டரில் வைக்கலாம். நான் இது ஒரு டிப்ஸுக்காக தான் இந்த கலர்ஸ் போட்டிருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம பின் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அப்புறம் பிரித்து விட்டுக்கலாங்க. அப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இந்த சைடு பாருங்கள், ஆம்கோல் இதெல்லாம் வந்து நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ இந்த பேக் சைடு இருக்குங்களா, இதில் இந்த இடத்துல வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு பின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பார்க்குறவங்க இந்த வியூஸ் பிடிச்சதுன்னா ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸுக்கு நான் சொல்கிறேன், தெரியாது நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் அதை எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறோம், அந்த துணி இருக்கு இல்லைங்களா, எல்லாம் பின் பண்ணிக்கணும். 2 சைடு பின் பண்ணிவிட்டு அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம இந்த சென்டரில் வந்து அந்த வயலட் கலர் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணாமல் இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஸ்டிஃபாக நிற்குங்க. அதை நம்ம நெக்கோடு நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஸ்டிஃபாக நிற்காது, நமக்கு அந்த ஷேப்பும் கரெக்டாக கிடைக்காது. அதனால தான் நான் நெக்கு வந்து கட் பண்ணாமல் மேலே வந்து பேட்ச் கிளாத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. நம்ம நெக்கு கட் பண்ணிட்டோம்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டான அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்காது. பாருங்கள், இப்போ ட்ரா பண்ணியிருக்கிறதுல அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும்.
கரெக்டாக அந்த எண்டு இதெல்லாம் பார்த்து நம்ம இதில் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் போடலாங்க. நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டிசைன் போட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ இந்த பின்னெல்லாம் நம்ம கழட்டிடணும். இப்போ தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து அப்படி கட் பண்ணிடணுங்க. இது வந்து அந்த நெக் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணது வந்து அந்த பேட்ச் இருக்குங்களா, அந்த கிளாத்தோடு சேர்த்தியே நம்ம கட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இப்போ வந்து இந்த டிசைன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அப்படியே திருப்பி போட்டு கிளாத் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், இந்த பிசுறு இருக்குது இல்லைங்களா, அந்த தையலில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு பாருங்கள், அந்த ஸ்டிச் பண்ணதை பிரித்து விட்டுக்கணுங்க. நம்ம பின் பண்ணியிருக்கலாம், நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த சைடு 2 சைடு வந்து நீட்டாக பிரித்து விட்டுக்கணும். நீங்கள் இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள், டிசைன் வரைஞ்சி. நான் இது ஒரு சும்மா சிம்பிளுக்காக தான் இந்த சும்மா சாதா கிளாத் போட்டு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அந்த தையல் ஓரத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக வந்து நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த 1/4 இன்ச்சு எதுக்கு விடணும் அப்படின்னா, இல்லைன்னா அந்த தையல் வரைக்கும் நம்ம கட் பண்ணோம்னா பூரா பிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நீட்டாக இந்த பிசுறு இதெல்லாமே வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், அப்படி தான் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி சிசர் கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். நல்ல கிளாத்தில் வந்து கட் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தாங்க. நம்ம ஸ்பீடாக கட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கத்திரிக்கோலில் கட் பண்ணோம்னா மெயின் கிளாத் வந்து கட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணணும். இந்த ஸ்டிச்சிங் ரொம்ப நல்ல ஒர்க்குங்க. லேடிஸ்க்கெல்லாம் நல்ல ஒர்க் இது. வீட்டிலேருந்தே நல்லா ஏர்ன் பண்ணலாம். நான் வீட்டிலேருந்து தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு ஷாப்பெல்லாம் கிடையாது. ஸோ இதுலேயே எனக்கு நிறைய கிளாத் எல்லாம் வருதுங்க தைக்கிறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் தைக்கிறீங்களா இல்லை ஷாப் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் வீட்டிலேருந்து கஸ்டமர் வந்து திருப்தியாக நீட்டாக அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் நான் நீட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். அப்போ தான் கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. நீங்களும் அந்த மாதிரி எந்த கஸ்டமரையும் வந்து மிஸ் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறது, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பிக்கப் ஆவாங்க. நம்ம சொல்கிறதுலையும் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுலேயும் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் மெயினாக கடைப்பிடிக்கணும். பாருங்கள், இப்போ வந்து நெக்கு எல்லாம் அடித்தாச்சுங்க. இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீனாக பிசுறு எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு லேஸ் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அதை அமுத்திட்டோம்னா அந்த பிசுறெல்லாம் தெரியாமல் இருக்குங்க. இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த லேஸ் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடணும். நம்ம கஸ்டமர் வந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி அவங்க கேட்குறத விட நம்ம கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்கிறத விட நம்மளும் அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நம்ம இப்படி பண்ணால் நல்லாயிருக்குங்க, இப்படி தைச்சா நல்லாயிருக்கும் நம்ம சொன்னோம்னா கஸ்டமர் பரவாயில்ல அப்படின்னு நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த நெக் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கிளாத் வச்சு பைப்பிங் வச்சுக்கலாம். பைப்பிங் வச்சு அடிச்சுக்கணும். ஏன்னா அந்த நெக் ஃபினிஷ் பண்ணுறக்க பைப்பிங் வச்சு அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு லேஸ் வச்சு அந்த ஓரத்தில் கார்னரில் வந்து நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கலாங்க. இந்த கிளாத் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குதுங்க. நீட்டான கிளாத்தாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. நான் இது ஒரு சின்ன டிப்ஸுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி மாடல் காமிச்சிருக்கேன். இது ஈஸியாக இருக்குங்க. கேன்வாஸ் இல்லாமல் ஒரு நெக் டிசைன் தான் இது. பாருங்கள், பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருக்குது பார்க்குறக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீட்டாக ஃபினிஷ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்குங்க. நான் சும்மா ரஃபாக காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ.